ஆனால் அன்றைய அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு கோல் இருந்துச்சா? அதனால தான் அந்த 6 மாத சம்பளம் இல்லாமலும் நான் வந்த வேலையை செஞ்சு கொள்ளாமல் நான் அதுக்கு மேலே மேனேஜராக ஜிஎம்மாக ஒரு கம்பெனி பிஸ்னஸ் பார்ட்னராக உருவாகி. நீங்கள் உண்மையிலே பல சமூக சேவைகளிலே ஈடுபட்ட ஒருவர் என்பதை நான் அறிவேன். இப்போ ஸ்ரீலங்கன் கரிக்குலம் இல்லை ஒரு ஸ்கூல் 30 வருஷமாக அந்த ஏரியாவில் இல்லை. நாங்கள் இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கக்கூடிய எங்களுக்கு அந்த பாக்கியம் அல்ஹம்துலில்லாஹ் கிடைச்சது. அவர்களுக்கு இருக்க வேண்டிய அந்த குவாலிஃபிகேஷன்ஸ், அவர்கள் எப்படியான படிமுறைகளிலே இருக்க வேண்டும்? ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய ஒரு 50 மில்லியன் ருபீஸ். அதுவும் இன்றைய காலத்திலே வாழக்கூடிய, குறிப்பாக இலங்கையிலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ராஜ் கலீல் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன? கண்டிப்பாக இன்னைக்கு சவால்கள் இல்லாமல் முன்னுக்கு வர முடியாது. தோல்விகள் எல்லாமே ஒரு வெற்றியின் படிக்கட்டுன்னு சொல்லுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு ஷார்ட் நியூஸ் வழங்கும் புத்தம் புது நிகழ்ச்சி சிகரம் தொடு நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியையும் கூட ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து தொகுத்து வழங்குவதில் சந்தோஷப்படுகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். சிகரம் தொடு என்றால் வாழ்க்கையிலே சாதித்த சாதனையாளர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதுதான் அதனுடைய நோக்கம். இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதன் மூலமாக நாமும் இவரை போன்று ஏன் சாதிக்க முடியாது என்ற சிந்தனையை உங்களுடைய உள்ளங்களிலே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. அதன் அடிப்படையிலே இன்று மிகவும் கஷ்டத்தில் இருந்து வந்து பல துன்பங்கள் துயரங்களை தாண்டி ரணங்கள் கவலைகள் இவற்றையெல்லாம் கடந்து இன்று சிகரம் தொட்ட மிகப்பெரிய ஒரு சாதனையாளரை சந்தித்திருக்கின்றேன். அவர்களை நான் அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால் அவர்களை பற்றி அவர்களே சொல்வதுதான் மிக பொருத்தமாக இருக்கும். நிகழ்ச்சிக்குள் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக்கொண்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரத்யேகமாக உங்களுடைய தகவல்கள் எனக்கு தெரியும், ஆனால் நேயர்களுக்கு தெரியாது. உங்களை பற்றி நீங்களே அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் முகமது கலீல், ராஜ் கலீல்னு சொல்லி என்ன நிறைய பேருக்கு பிரபலம். நான் ஒரு கண்டியில் பிறந்து வட்டதனின்ற ஊரில், சின்ன அது கிராமம், அந்த ஊரில் ஒரு ஆரம்ப கல்வியை படிச்சுட்டு அதுக்கு பிறகு கொழும்பில் O-level A-level அந்த கல்வியை நான் தொடர்ந்து படித்தேன். எங்களோட வாப்பாட பேர் HR முகமது. இந்திய வம்சாவளியா? இந்திய வம்சாவளி. வட்டதனியில் அறிமுகமானவர், பள்ளி ட்ரஸ்டியா எல்லாம் இருந்தவர். மொத்தம் 10 பேர் குடும்பத்தில். இந்த இதுதான் எங்களுடைய ஒரு குடும்ப பின்னணி. 20 வயசுல என்னுடைய கெரியரை சவுதியில் ஆரம்பித்தேன். A-level ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஒன்று படிச்சுட்டு தான் நான் இலங்கையில் படிச்சுட்டு தான் சவுதிக்கு போகிறேன், ஒரு மேன் பவர் ஏஜென்சி மூலம். அதாவது ஒரு உத்தியோகபூர்வமான தொழில் ஆரம்பமாகுது சவுதி அரேபியாவில் தான் நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு கஷ்டப்பட்டு கடன் வாங்கி நகைகளை விற்று ஒரு நிலைமையில தான் நான் சவுதி அரேபியாவுக்கு போகிறேன். போனோடனே 6 மாதம் சம்பளம் இல்லை. அதுவும் போன உடனே நான் மட்டும்தான் ஒரு ஆஃபீஸில் ஒரு ஒர்க் பண்ண வேண்டிய நிலைமை. எனக்கு வேலை சொல்லி கொடுக்க வந்தவர், ட்ரெயின் பண்ண வந்தவரும், ஒரு சொல்லுவோம் அந்த பொலிட்டிக்ஸ் எல்லாமே இருந்து அதெல்லாம் கடந்து வெட்டுக்கள் குத்துக்கள் எல்லாமே கடந்து அந்த இடத்துல ஒரு ஆஃபீஸ் பாயா வேலையும் செய்ய வேணும், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர், HR வேலை, அக்கௌண்ட்ஸ் வேலை எல்லாமே செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதெல்லாம் தாண்டி ஒரு 3க்கு வர வேண்டிய நிலைமை வந்துச்சு. என்னுடைய ரூமுக்கும் ஆஃபீஸுக்கும் இடையில அது ரொம்ப சூடு காலம். அந்த நான் போனது ஒரு ஆகஸ்ட் மாதம் 1997. நான் ரூம்ல இருந்து வரணும், பைசிக்கிள், அது எனக்கு ஓட்டம் தெரியாது. அங்கதான் நான் ஓட்டம் பழகினது பைசிக்கிளையும் கூட. என்னோட சேட்டெல்லாம் எப்படி இருக்கும், இந்த வேர்வையில நான் புழிஞ்சிட்டு எல்லாரும் நினைப்பாங்க வெளிநாடு போனால் சொர்க்க வாழ்க்கைன்னு சொல்லி. ஆனால் அந்த ஒரு நிலைமையும் நாங்கள் சமாளித்து இருந்து அதே கம்பெனியில் ஒரு மேனேஜராக முன்னுக்கு அதாவது அந்த பிரச்சனைகள், சம்பளம் கொடுக்க முடியாமல் அவங்களுக்கு இருந்த கேஸ் ஃப்ளோ பிரச்சனைகள் இதெல்லாமே ஒரு சவால்களை நான் அறிஞ்சு அதை தீர்வு கண்டு, அது ஏன் அந்த கேஸ் ஃப்ளோ ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்குது, அந்த கம்பெனியை வளர்ச்சி நிலைமைக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் GM ஆகி அதே கம்பெனியில் ஒரு பார்ட்னராகவும் நான் மாறி. இதான் உங்களுடைய ஆரம்ப வரலாறு. கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், குடும்ப பின்னணி, 20 வயதில் சவுதி அரேபியாவுக்கு சென்று அங்கே படக்கூடிய பாடுகள் இங்கே நாங்கள் பார்க்கின்றோம். ஐக்கிய அரபு அமீரகத்திலும் கூட இந்த அடிக்கக்கூடிய வெயில் ரொம்ப அகோரமானது. இந்த வெயிலிலே இலங்கையர்கள் எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் சிலர் பொறுமை இல்லாமல்
இவற்றையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாது என்று தூக்கி எறிந்துவிட்டு நாட்டுக்கு செல்லக்கூடிய நிலையிலே ராஜ் ஹலீல் அவர்கள் பொறுமையாக இருந்து குடும்ப பின்னணியை நினைத்து குடும்ப பொறுப்பை தன் கரங்களிலே சுமந்து 20 வயதிலே சவுதி அரேபியாவுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் பாயாக இருந்து இன்று அவர் அடைந்திருக்கக்கூடிய இந்த நிலை, அதுதான் எங்களுடைய சிகரம் தொடு நிகழ்ச்சியின் மிகப்பெரிய எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இப்படியானவர்களை நாங்கள் நேர்காணல் செய்வது, இலங்கையிலே இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள், இந்தியாவிலே பார்ப்பவர்கள் இவர்களை ரோல் மாடலாக எடுக்க வேண்டும். அவர்கள் அடைந்த அடைவுகள் என்ன, எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயங்களை நாங்கள் அவர்களிடத்திலே கேட்பது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அடுத்ததாக சொல்லுங்கள். 20 வயதிலே சவுதி அரேபியாவுக்கு வாரீர்கள். அதுக்கு முன்னால் நான் ஒரு சொல்ல வேண்டிய விஷயம், என்னுடைய 14 வயசில் என் வாப்பா மௌத்து மௌத்தாயிட்டார். அந்த இடைப்பட்ட காலத்தில் எனக்கு ஒரு வாப்பு வந்து வசதியாக இருந்து அதுக்கு பிறகு பிஸ்னஸில் லாஸ்ட் ஆகி குடும்பம் வந்து ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அது அதை விட பெரிய குடும்பம். அதாவது வசதியாக வாழ்ந்துவிட்டு லாஸ்ட் ஆகுவது என்பது அது மிகப்பெரிய கொடுமை. அந்த நிலைமையில் நான் வந்து குடும்பத்தில் அந்த வாப்பம் மாறி வரணும்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த வைராக்கியத்தில் தான் நான் சவுதிக்கு வந்தது. இந்த ஒரு முன்னுக்கு வரணும், அதுக்காகவே கம்ப்யூட்டர் அந்தந்த டைமில் வந்து கம்ப்யூட்டர்ன்றது ஒரு பெரிய ஒரு படிப்பு. ஆமாம், 1990 காலங்கள். அப்போ நான் O லெவல் செய்தது கூட A லெவல் செய்கிறதுக்கு 2 வருஷம் எனக்கு டைம் இருக்குது. 94 O லெவல் செய்கிறேன், 95 A லெவல் செய்கிறேன். அந்த குறுகிய காலத்தில் அதையும் செய்து அதே டைமில் நான் கம்ப்யூட்டர் கோர்ஸ் செஞ்சு படிச்சுட்டு இந்த நான் முன்னுக்கு வரணும், குடும்ப பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்கணும்னு சொல்லி தான் நான் இந்த 20 வயசில் சவுதி அரேபியா போகிறீங்க. பல கனவுகளை சுமந்து கொண்டு சவுதி அரேபியாவுக்கு நீங்கள் போயிருப்பீங்க, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அன்றைய அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு கோல் இருந்துச்சா? இன்று இந்த சிகரம் தொடு போன்ற ஒரு நிகழ்ச்சியிலே வந்து நான் இப்படி இருக்க வேண்டும், சிகரத்தை தொட வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருந்ததா? அல்லது இல்லை 1 by 1 நாங்கள் போவோம், வாரது வரட்டும், அப்படி ஒரு பிளான் இருந்ததா? அதாவது நான் சொன்ன தோல்விகள் அவமானங்களை சந்திச்சுட்டு வந்த ஒரு பர்சன் 20 வயசுலேயே அனுபவங்களும் வந்து வாப்பா அவரோடு இருக்கும்போது பல விஷயங்கள், அவர் எப்படி முன்னுக்கு வந்தார், அவர் எப்படியான சவால்களை அனுபவிச்சார், அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்போ அந்த ஒரு வைராக்கியத்தை வரும்போது நான் வாழ்க்கையில் ஒரு சாதிக்கணும், ஒரு சாதனையை அடையணும்ன்றது தான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. அதனால தான் அந்த 6 மாத சம்பளம் இல்லாமலும் நான் வந்த வேலையை செஞ்சு கொள்ளாமல் நான் அதுக்கு மேலே மேனேஜராக GM-ஆக ஒரு கம்பெனி பிஸ்னஸ் பார்ட்னராக உருவாகி ஏஷியனுக்கு ஒரு பெட்ரோலியம் பிஸ்னஸை செய்யக்கூடிய எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸாக சவுதியில் வந்து நான் தான் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்ரீலங்கனாக. அப்போ அது வந்து நிறைய அங்கே மறையப்பட்ட ஒரு ஆள் தான் நான். அந்த ஒரு கோல், அது முன்னுக்கு வரணுன்ற அந்த வெறித்தனம் தான். எனவே இளைஞர்களுக்கு ஒரு விடயத்திலே சாதிக்க வேண்டுமாக இருந்தால் வெறி, வைராக்கியம், அதே போன்று லட்சியம் மூன்றும் இருக்க வேண்டும். கண்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பாக. அந்த ஆரம்ப கால பகுதியை கொஞ்சம் மீட்டி பார்ப்போம். அந்த 20 வயதில் சவுதி அரேபியாவுக்கு வாரீங்க, ரொம்ப கஷ்டம், 6 மாதங்கள் சம்பளம் இல்லை. அந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனோநிலை, இதை தூக்கி எறிந்து விட்டு இலங்கைக்கு போவோமே அப்படியான ஒரு மனோநிலை வந்ததா? அந்த காலப்பகுதியில் நீங்கள் இங்கே படுற அந்த கஷ்டங்களை உங்களுடைய குடும்பத்தினருக்கு நீங்கள் சொன்னீங்களா? நான் இப்படி இருக்கிறேன், அவர்களுடைய மனோநிலை எப்படி இருந்தது? நான் வந்து கொழும்பில் ஒரு பள்ளிவாயல் ரூமில் தான் இருந்தேன் படித்து அந்த இதில். அப்போ அதோட பார்க்கும்போது எனக்கு அது ஒரு ரூம் இருக்குது, வேலை ஒன்று இருக்குது. அதாவது இலங்கையில் நீங்கள் போர்டாகவே படிச்சிங்க. மட்டக்குழி என்ற ஒரு ஊரில் ஒரு பள்ளியில் படித்து அந்த டைமில் ஒரு ட்ரைனிங்காக தான் நான் வேலைக்கு போயிருக்கிறேன். நான் வந்து ஒரு செக்ரட்டரியாக, அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக நான் சவுதிக்கு போகணும்னு சொன்னால் 2-3 months ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு தான் நான் வந்தேன். ஏன்னா அது இல்லாமல் வரும்போது எங்களை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆஃபீஸ் பாயே ஆக்கியிருப்பாங்க. இந்த வேலை தெரியாமலே நாங்கள் வந்த வேலை இல்லாமல் வேறொரு வேலைக்கு வந்திருக்கலாம். அப்போ என்னுடைய திறமையை காட்டித்தான் நான் முன்னுக்கு என்னால் வர முடிஞ்சது. என்னுடைய லாங்குவேஜாக இருக்கலாம், அதாவது தேடி படிக்க வேண்டிய விஷயங்கள், அதாவது படித்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலேயும் என்னுடைய 43-4வது வயதில் தான் நான் MBA முடிக்கிறேன். என் பிஸ்னஸில் வந்த போது தான் நான் MBA செய்கிறேன். அப்போ நான் ஒரு படிப்பு விடாமல் அதுலேயும் நான் நிறைய விஷயங்களை தேடி படித்து இந்த அறிமுகமான காலங்கள், அந்த நேரங்களில் அதாவது அந்த ஆரம்ப காலத்தில் இப்படி இதை தூக்கி எரிஞ்சிட்டு வீட்டுக்கு போகிற எண்ணம் வரவே இல்லை. காரணம் அந்த நான் சொன்ன ஸ்ரீலங்காவில் இருந்த நிலைமை அதை விட
மோசம். அப்போ நான் அங்கே போனது வந்து எனக்கு தெரியும் என்ன திறமையாலையும் எனக்கு முன்னுக்கு வர முடியும். அதாவது கம்பெனி ஓனர் வந்து அவர் நல்ல மனிதர். அவர் வேணும்னு சேலரியை வந்து தரத்துக்காக லேட் பண்ணல, தடிக்கல. அவங்களுடைய பிஸ்னஸ் அமைப்பு வந்து காசு வர வேண்டியிருந்தது, சின்ன வருமானம். அதை நான் சரி காட்டுறதுக்காக நான் வந்து பொறுப்பெடுத்தேன். மேனேஜர் என்ற பொறுப்பெடுத்து நான் முன்னுக்கு நின்று அதை எனக்கு மட்டுமல்ல 6 மாதம் சரி பெண்டிங் இல்லை, அங்கே இருந்த எல்லோருக்குமே பெண்டிங். என்னை விட நிறைய குடும்பத்து தலைவர்கள் இருந்தாங்க, அதாவது பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறவங்க. நான் எனக்கு யாருமே இல்லை, என்ன கடன் பிரச்சனை மட்டும் தான் எனக்கு இருந்தது. என்னுடைய தம்பி உமா அவங்களுக்காக தான் நான் காசு அனுப்பணும். அந்த சூழ்நிலையில் நான் வந்து அவங்களுக்கு என்னுடைய முயற்சிகள் வந்து இருந்தது. ஓகே, நான் இதை வந்து எப்படியாவது இந்த அடைஞ்சே தீர்வுன்ற இந்த வைராக்கியம் இருந்ததுனால இந்த காலத்தில் வந்து அது ரொம்ப கிளைமேட்டில் இருக்கிற பிரச்சனை, புதிய ஊர், சாப்பிட்றதுக்கும் கூட விலையில் கொஞ்சம் நான் கேட்கக்கூடாது என்று நினச்சேன். நான் கேட்டுருவோம். சாப்பிடாம பசியில் இருந்த அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குதா? கண்டிப்பாக அதெல்லாம் இருக்குது. அதாவது ஒரு நேரம் சாப்பிட்ட காலங்கள் இருக்குது. சவுதிக்கு போன அந்த நேரத்தில் என்னுடைய ஆரம்ப காலங்கள் எனக்கு சாப்பிட்றதுக்கு எப்படி செய்யணும் என்ன பண்ணணும்னு தெரியாது. சில நேரம் அங்குள்ள அந்த தயிரை எடுத்து சோத்துல போட்டு அப்படி அந்த மாதிரி சாப்பிட்றது, அப்படி எல்லாமே பல சவால்களை உண்மையில் சொல்ல போனால் எல்லாம் அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஒரு இன்றைய நாட்களில் இந்த இளைஞர்கள் சொல்லக்கூடிய நொண்டி சாட்டுக்கள் எல்லாம் உங்களுக்கு அது இதெல்லாம் என்ன நாம கடந்து வந்து இருக்கிறோம், வித கரடு முரடான பாதைகள் என்றுதான் தோன்றும். கண்டிப்பா. அதாவது இன்னைக்குள்ள இளைஞர்களுக்கு வந்து இந்த மாதிரி சவால்களை எல்லாமே ஒரு வரலாறா போயிடுச்சு. இந்த மாதிரி தியாகங்கள் பண்ணி வர முடிஞ்சால் அவங்களாலையும் நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியும், அவங்களாலையும் சிகரம் தொட முடியும். 14 வயதிலே தந்தையை இழந்து 20 வயது வரை ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து 20 வயதிலே சவுதி அரேபியாவுக்கு வந்து இன்னும் நான் இப்போது நீங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்திலே யார் என்பதை இன்னும் கேட்கவில்லை. அதனை கேட்பதற்கு முன்னால் இதுவரையிலே நீங்கள் அடைந்த அடைவுகள், பல சாதனைகள் உங்களை பற்றி ஐக்கிய அரபு அமீரகத்திலே சொல்கிறார்கள். நீங்கள் அடைந்த அடைவுகளை நீங்களே சொல்லுங்கள். பல விருதுகளை நீங்கள் சர்வதேச விருதுகளை பெற்றதாக எல்லாம் கேள்விப்பட்டேன். நீங்களே சொல்லுங்கள். கண்டிப்பாக. நான் சவுதியிலே இருக்கும்போது ட்ரேடிங் பிஸ்னஸை ஆரம்பித்தோம். அந்த ட்ரேடிங் பிஸ்னஸில் வந்து பெட்ரோகெமிக்கல் அந்த ஆரம்பிக்கிற காலத்திலேயே 2012 நினைக்கிறேன் கட் ஃபோலியேஜ்னு சொல்லக்கூடிய எக்ஸ்போர்ட் விஷயங்களை ஆரம்பித்தோம். ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி. அதிலிருந்து ஒரு 2014 வருடம் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் டூரிசம் கம்பெனியும் நான் ஸ்ரீலங்காவில் ஆரம்பிக்கிறேன். நான் சவுதியிலே இருக்கிறேன். ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்ரீலங்கா டூரிசம் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கிற காலம். அந்த காலத்தில் நான் ஏன் இந்த மிடில் ஈஸ்ட், இப்போ நானும் வந்து அங்கே போய் அரபா பேசக்கூடிய அளவுக்கு சவுதியில் வந்துட்டேன். அரபிகளுக்கான ஒரு டூரிசம் செய்யலாம்னு சொல்லி அந்த டூரிஸ்ட் கைடு அவங்க எல்லாரையும் ட்ரெயின் பண்ணி ஒரு மிடில் ஈஸ்டுக்கான டூரிசம் செய்யக்கூடிய ஒரு கம்பெனியை ஆரம்பித்து அந்த கம்பெனி மூலம் தொடர்ந்து 4 வருடம் ஒரு இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ், வேர்ல்ட் ட்ராவல் அவார்ட்ஸ் வந்து நாங்கள் எடுத்தோம், வின் பண்ணியிருக்கிறோம். அதோட ஸ்ரீலங்கா நேஷனல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லேயும் 2 அவார்ட்ஸ் எடுத்திருக்கிறோம். அந்த நேரத்தில் இந்த கோவிட் வருது தான் நான் என்னுடைய ரியல் எஸ்டேட்டையும் நான் ஸ்ரீலங்காவில் ஆரம்பிக்கிறேன். அந்த சவால்கள் வரும்போது நான் இன்னொரு தீர்வையும் நான் யோசிக்கிறேன். ஈவன் அந்த கோவிட் டைமில் கூட நான் கம்பெனியில் யாரையுமே வேலையை விட்டு நாங்கள் நிறுத்தல. ஸ்டாஃப்களுக்கான அதுக்கான வேற ஒரு சொல்யூஷன்கள் நாங்கள் செய்தோம். ஈவன் இந்த பிளான் பி, அதாவது முக்கியமாக ஈஸ்டர் அட்டாக் அந்த நேரத்தில் வந்து நிறைய டூர்கள் கேன்சல் ஆச்சு. அப்போ நாங்கள் என்ன செய்தோம், மால்தீவ், இந்தியா, மலேசியா புக்கிங்களை வந்து நாங்கள் மாற்றினோம். ஸ்ரீலங்கா வர வேண்டிய புக்கிங்களை அந்த நாடுகளுக்கு மாற்றி ஓரளவு லொஸ்ட்டை வந்து கவர் பண்ணி வேலைகளையும் நாங்கள் யாரையுமே நிப்பாட்டாமல் செய்து கொண்டோம். அதோடு தான் நாங்கள் இந்த கோவிட் நேரத்தில் தான் ரியல் எஸ்டேட்டையும் நாங்கள் இருக்கிற டீமுக்கு வந்து ஒரு தொழில் வேணும், அவங்களையும் வந்து எங்களோட கொண்டு போகணுன்றதுக்காக அந்த ரியல் எஸ்டேட்டையும் ஆரம்பித்து அந்த நேரத்தில் தான் துபாயிலையும் என்னுடைய ரியல் எஸ்டேட்டை வந்து நான் ஆரம்பிக்கிறேன். அந்த ரியல் எஸ்டேட்டுக்கு கூட நான் ஒரு இன்டர்நேஷனல் பெஸ்ட் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் கம்பெனி என்ற அவார்ட்ஸ் எடுத்திருக்கிறோம். துபாயிலையும் சேம் டைமில் நான் ஆரம்பித்து சவுதியிலிருந்து நான் துபாயில் வந்து செட்டில் ஆகிறேன். செட்டில் ஆகி இப்போ
இப்போ ஃபிம்கோ ரியல் எஸ்டேட் என்ற ஒரு கம்பெனியை வந்து இங்கே தொடங்கி இன்னைக்கு ஒரு 30 பேருக்கு மேலே டீம் ஒன்று இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட தான் நாங்கள் ஸ்ரீலங்கா ரியல் எஸ்டேட் ரோட் ஷோவும் நாங்கள் செஞ்சோம். எங்கே செஞ்சீங்க? கொலம்புல கோட்டையார்ட் பை மேரியட்டில் நாங்கள் செஞ்சோம். இன்னைக்கு துபாயில் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் தான் இன்னைக்கு ஒரு மிக உயர்ந்த மார்க்கெட்டாக இருக்குது. மற்றவங்க வந்து நிறைய பேர் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு சேல்ஸாக தான் அதை செய்வாங்க. அப்போ எங்களுடைய நோக்கம் வந்து ஒரு சேவையாக இருக்கணும். நிறைய பேருக்கு வந்து இது ஒரு புதிய விஷயமா இருக்கும். அங்கே ஃபர்ஸ்ட் டைம் துபாய் ரியல் எஸ்டேட்டை வந்து அவங்களுக்கு தெரிய வரும். அப்போ அதை வந்து நாங்கள் ஒரு எஜுகேஷன் மாதிரி அவங்களை எஜுகேட் பண்ணுற ஒரு உயர்ந்த ஹோலிஸ்டிக் சர்வீஸாக தான் நாங்கள் அதை ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு மாஷா அல்லாஹ் நாங்கள் பேர் சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியாக நாங்கள் ஒரு 15 நாட்டில் உள்ளவங்களுக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கைட் பண்ணி ஒரு 2500 பேருக்கு மேலே ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் கைட் பண்ணியிருக்கிற ஒரு கம்பெனியாக இன்றைக்கி மாஷா அல்லாஹ் உயர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஐக்கிய அரபு அமீரகம் சம்பந்தமாக பின்னால் கதைக்கினேன். அதற்கு முன்னால் ராஜ் ஹலீல் என்று அனைவராலும் அறியப்பட்ட நீங்கள் ஒரு சிரித்த முகத்தோடு எப்போதுமே அனைவரோடும் மிக நெருக்கமாக பழகக்கூடியவர் என்பதை இலங்கையில் வைத்தே எனக்கு ஒருவர் சொல்லியிருந்தார், என்னுடைய நண்பர் சகோதரர் டிகாப்ரோ. அதற்கு முன்னால் எத்தனை மொழிகளை நீங்கள் பேசுவீர்கள்? நான் ஒரு 4 மொழி அரபு பேசுவேன். இங்கிலீஷ், தமிழ், சிங்களம், மலையாளம் கொஞ்சம் பேச முடியும். ஹிந்தி வந்து கொஞ்சம் புரியும். உங்களோட இந்த தொழிலை பொறுத்தவரையில், இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டை பொறுத்தவரையில் மொழி எவ்வளோ முக்கியம்? கண்டிப்பாக நாங்கள் ஒரு 15 நாட்டில் உள்ளவங்களுக்கு நாங்கள் சேவை செய்யும் போது பல மொழிகள் எங்களுக்கு தேவைப்படும். தேக்கி நாட்டை நாங்கள் சர்வீஸ் கொடுக்கும்போது தேக்கி மொழி தெரிஞ்சிருக்க வேணும். அதே மாதிரி அரபு, இங்கிலீஷ், ஹிந்தி கட்டாயம், தமிழ், மலையாளம், இந்த எல்லா மொழிகளும் முக்கியமாக எங்களுக்கு தேவை. அப்போ தான் அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய மொழியில் இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும்போது அவங்களுக்கு அது சரியாக முறையாக இருக்கும். ஒரு ஸ்ரீலங்காவில் நாங்கள் ஒரு தமிழ் மொழியில் ஃப்ரங்களை சொல்லும்போது அவங்களுக்கு கூடுதலாக அந்த எங்களுக்குள்ள ட்ரஸ்ட் உருவாகக்கூடியதுக்கு அந்த மொழியும் ஒரு முக்கிய பங்கு காரணமாக இருக்கும். 10 மொழி பேசுகிறவங்க எங்களோட கம்பெனியை இருக்கிறாங்க. இளைஞர்களே, யுவதிகளே, நான் இந்த வினாக்களை எல்லாம் தொடுப்பது நீங்கள் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்த்து கொண்டு இருப்பீர்கள். எனவே எனக்கு சிங்களம் தெரியும், தமிழ் தெரியும் என்பதோடு நீங்கள் நின்றுவிடக்கூடாது. சர்வதேச மொழிகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இது போன்ற வினாக்களை தொடுக்கின்றேன். எனவே இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சொல்லக்கூடிய விடயங்களின் பக்கம் அவதானத்தை செலுத்துங்கள். இன்னும் ஒரு மொழியை படியுங்கள். அப்படியாக இருந்தால்தான் நாம் வாழக்கூடிய இந்த நவீன உலகத்திலே இம்மால் சிகரம் தொடக்கூடியவர்களாக மாறலாம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். இனி நாங்கள் நிகழ்ச்சியின் அதாவது முக்கியமான பகுதிக்கு வருவோம். அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்தில் இப்போ மிகப்பெரிய அனைவராலும் அறியப்பட்ட ஒரு தொழிலதிபராக நீங்கள் இருக்கிறீங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய தனவந்தர்கள், அதே போன்று மத்திய வர்க்கத்தினர், ஏழைகளுக்கு நான் நினைக்க மாட்டேன் உங்களுடைய தொழிலிலே நீங்கள் அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்திலே செய்யக்கூடிய இந்த தொழிலிலே பங்கு பற்ற முடியும் என்று, அதாவது அவர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. இலங்கையில் இருக்கக்கூடிய தனவந்தர்கள் உங்களோடு சேர்ந்து உங்களுடைய கம்பெனியிலே அவர்கள் பயணிக்க விரும்பினால் எப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்களை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஸ்ரீலங்காவில் இன்வெஸ்டர்களுக்கான வாய்ப்பு எப்படின்னு இந்த ரோட் ஷோ கூட நாங்கள் செய்தோம். ஒரு 13-14 செப்டம்பர் மாதம் போன வாரம் நாங்கள் செய்தோம். அவங்க வந்து ஒரு சேல்ஸ் ஆன ஒரு வேலை செய்யலை. நாங்கள் போய் ஒரு எஜுகேஷன் பண்ணக்கூடிய ஒரு 1-to-1 கன்சல்டன்சி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை செய்யும் போது நான் ஒரு டீமை கூட்டிகிட்டு போயிருந்தேன். அதை நான் இங்கே ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டிலையும் ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். இங்கே துபாயில் இருக்கிறேன். அப்போ அதுலேருந்து லாயர், பிஸ்னஸ் செட்டப் செய்கிறவங்க, எக்ஸ்போர்ட்டுக்கு உதவி செய்கிறவங்க, அதாவது ஆலோசனை செய்கிறவங்க, இப்படி ஒரு 4-5 பேரை நான் கூட்டிட்டு போய் அவங்களுக்கான வரக்கூடிய இன்வெஸ்டர்களுக்கான ஒரு ஆலோசனைகள், வழிகாட்டுகளை செய்தோம். இப்போ எங்களுடைய நோக்கம் வந்து பல பேருக்கு சரியான வழிகாட்டுகளை செய்து அவங்களுடைய செல்வங்களை மல்டிப்ளை பண்ணுறது. அப்போ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 200 நாட்டிலேருந்து வந்து இங்கே துபாயில் தொழில்களை செய்கிறாங்க, சொத்துக்களை வாங்குறாங்க. அதன் மூலம் அவங்களுடைய குடும்பங்கள் அவங்க நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க. அந்த
விஷயங்களை நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கும் கொண்டு போகணும். பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இங்கே பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான சரியாக வழிகாட்டுகளை நாங்கள் அவங்களுக்கு செய்து கொடுக்கறது, அவங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஒரு வேர் ஹவுஸ் எடுக்கணும், இல்லை அவங்களுக்கான வீடு இங்கே ஃபேமிலிக்காக மூவ் பண்ணணும், அவங்க யூனிவர்சிட்டியில் பிள்ளைங்க படிக்க போகிறாங்க அவங்களுக்கு ஒரு வீடு வேணும், இல்லை அவங்களுக்கான ரெண்டல் இன்கம் அந்த வருமானம் வேணும். ஏன்னா ஸ்ரீலங்காவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானம்ன்றது வந்து 2-3 வீதமான வருமானம் ஆகும். இங்கே ஒரு 8 வீதத்துக்கு மேலே எடுக்க முடியும் அந்த ரெண்டல் வருமானம். அதுவும் இங்கே யூஎஸ்டி பேஜ் கரன்சின்னு சொல்லுவோம். கரன்சி டிப்ரிஷியேட் ஆகாது ஸ்ரீலங்காவில் மாதிரி. அந்த மாதிரியான இங்கே வாய்ப்புகளை நாங்கள் வந்து ஸ்ரீலங்கா இன்வெஸ்டர்களுக்கு நாங்கள் உள்ள பிஸ்னஸ் ஓனர்ஸ்களுக்கும் அது மாதிரி செல்வம் படித்தவங்களுக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய அந்த பல அறிவுகள் உரைகள், என்னுடைய நிறைய பாட்காஸ்ட்கள் வந்து நான் வந்து இந்த வாய்ப்புகளை நான் சொல்கிறேன். அதே மாதிரி நாங்கள் இன்னொரு 10 நாளில் இன்ஷா அல்லாஹ் ஒரு செமினார் செய்ய இருக்கிறோம். ஸ்ரீலங்கன்ஸ் பிஸ்னஸ் ஓனர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே இந்த செமினாரில் கலந்து கொள்ள முடியும். அதுலேயும் வந்து நாங்கள் ஒரு எப்படி இங்கே இன்வெஸ்ட் பண்ண முடியும், என்ன மாதிரியான வாய்ப்புகள் இங்கே இருக்குது, அப்படியான அந்த மாதிரி வழிகாட்டுதல் நாங்கள் பண்ணுறோம். அதை தெரிஞ்சு அவங்கள அணுகினு சொன்னால் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அதுக்கேற்ற அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரியான சரியான வழிகாட்டுகளை பண்ணி எங்களால் இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு உதவும் முடியும். உங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால், அதாவது இப்போ இலங்கையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கின்ற அதிகமானவர்களுக்கு அப்படியான ஆசைகள் இருக்கும். இப்போது நல்லா இருப்பார்கள், அவர்களுக்கு பின்னால் குழந்தைகளுக்காக வேண்டி எங்களுடைய பணங்களை முதலீடு செய்ய வேண்டும், இப்படியான ஆசைகளோடு இருப்பவர்கள் எப்படி உங்களை தொடர்பு கொள்ள வேண்டும்? என்னுடைய வாட்ஸ்அப் இருக்குது, அதே நேரத்தில் என்னுடைய வெப்சைட் இருக்குது, rajkhalil.realtor என்று வந்தோம்னு சொன்னால் அதில் rajkhalil.realtor இது மூலமும் என்ன தொடர்பு கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கான தேவையான ஆலோசனைகள் உதவிகளை செய்ய தயாராக இருக்கிறேன். எப்படியான படிமுறைகளில் உள்ளவர்கள் உங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்னும் பொருத்தமாக இருக்கும். அதாவது நான் கேட்கின்றேன், அவர்களுக்கு இருக்க வேண்டிய அந்த குவாலிஃபிகேஷன்ஸ், அவர்கள் எப்படியான படிமுறைகளில் இருக்க வேண்டும்? அதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய, இப்போ ஸ்ரீலங்காவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு 50 மில்லியன் ருபீஸ் அதுக்கு மேலே அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும் இங்கே துபாயில். அதுவும் பேமெண்ட் பிளானோட, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பேமெண்ட் பிளான், அவங்க பேங்க் லோன் எதுவுமே இல்லாமல் இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டியை இன்ஸ்டால்மெண்ட் மூலம் வாங்க முடியும். அப்போ 50 மில்லியனுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட கெப்பாசிட்டி இருந்தால் என்ன தொடர்பு கொள்ள முடியும், அதுக்கான வழிகாட்டல் பண்ண முடியும். அதே நேரத்தில் அவங்களுக்கான பிஸ்னஸ் செட்டப்புகள், அது சம்பந்தமான ஆலோசனைகள் செய்ய தேவைப்பட்டாலும் அதையும் நாங்கள் செய்து கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். பொதுவாக பிஸ்னஸ் ஓனர்ஸ்கள் வந்து இன்றைக்கி அவங்களுடைய செல்வங்கள் இங்கே சொத்துக்களை வந்து ஸ்ரீலங்காவில் வாங்குறதை விட வெளிநாட்டில் வாங்கணும், ஏன்னா அங்கே எப்ரிசியேஷனில் பிரச்சனை இருக்கும். இங்கே 5 வருடத்துலேருந்து 7 வருடத்தில் அவங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். அப்போ அந்த மாதிரியான எண்ணங்கள் உள்ளவங்க அவங்களோட சேவிங்கை வந்து அவங்களுக்கு வெல்த்தை மல்டிப்ளை பண்ண வேணும்னு சொன்னால் இந்த கெப்பாசிட்டி இருக்கிறவங்க கண்டிப்பாக என்ன தொடர்பு கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். சமூக வலைத்தளங்களிலே உங்களுடைய தொழில்கள் சம்பந்தமாக ஏதாவது சோஷியல் மீடியா பேஜஸ்கள் அல்லது டிக்டாக் போன்ற விடயங்களை நீங்கள் இருக்கிறீர்கள், அவங்களுடைய கம்பெனி இருக்கின்றது, கண்டிப்பாக எப்படி அவர்கள் அதனை கண்டிப்பாக, அதாவது என்னுடைய பர்சனலாக நான் பாட்காஸ்ட் என்னுடைய ஆலோசனைகளை சொல்கிறேன். ராஜ்கலீல் சர்ச் பண்ணாலே அவங்களுக்கு யூடியூப்பில், ஃபேஸ்புக்கு எல்லா பேஜுகளையும் அவங்களுக்கு அறிய முடியும். அதே நேரத்தில் ஃபிம்கோ ரியல் எஸ்டேட்னு சொல்லி அவங்க சர்ச் பண்ணினால் கண்டிப்பாக எல்லா சோசியல் மீடியா பேஜ்லேயும் எங்களுடைய விடயங்களை தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இறுதிக்கட்டம், அதாவது இந்த நிகழ்ச்சியிலே முக்கியமான பகுதி என்று நான் கருதுவது, அதாவது என்னுடைய தேவை இருந்தது இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்கள் அவர்கள் இதன் மூலமாக மோட்டிவேஷன் அடைய வேண்டும். இளைஞர்கள் இன்றைய காலத்திலே வாழக்கூடிய, குறிப்பாக இலங்கையிலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ராஜ்கலீல் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன? நான் சொல்லக்கூடிய ஆலோசனைன்னு சொன்னால், பொதுவாக நீங்கள் படிக்கும்போது நீங்கள் ஒரு சரியான ஒரு தேர்வு, அதாவது நல்ல ஒரு கெரியரை நீங்கள் செலெக்ஷன் சரியாக இருக்க வேணும். O level A level நீங்கள் படிக்கணும். O level படிச்சுட்டு யூனிவர்சிட்டி போகிறதா இருந்தால் நீங்கள் A levelல படிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு தொழில் ரீதியாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொன்னால் இன்றைக்கி பல கோர்சஸ்கள் இருக்குது. சரியான கோர்சஸ்களை ஒரு கெரியர் கவுன்சிலிங் மூலம் சரியான ஒரு ட்ரைனிங்களை எடுத்துக்கொண்டு நானும் வந்து சவுதிக்கு வர முன்னால் நான் கோர்ஸை படிச்சுட்டு மட்டும் நான் வரல, ஒரு ட்ரைனிங்கையும் எடுத்துக்கொண்டு வந்தேன்.
அவங்க வரும்போது பல சவால்கள், அவங்க வேலை செய்யக்கூடிய இடங்களை சந்திக்கலாம். அதெல்லாம் எப்படி சமாளிக்கணும்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கொள்வது. அதாவது அவங்க அதுகளை முகம் கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கணும், தயாராக இருக்கணும். கண்டிப்பாக இன்னைக்கு சவால்கள் இல்லாமல் முன்னுக்கு வர முடியாது. முன்னுக்கு வந்த சாதிச்சவங்க எல்லாருமே பல சவால்களை, தோல்விகள் எல்லாமே ஒரு வெற்றியின் படிக்கட்டுன்னு சொல்லுவோம். அந்த தோல்விகளையும் மனசு தளராமல், இப்போ நாங்கள்லாம் வந்து பிஸ்னஸ் செய்யும் போது கோவிடு, இந்த மாதிரி ஈஸ்டர் ப்ராப்ளம் கிரைசஸ்கள், ஃபைனான்சியல் கிரைசஸ்கள், இன்டர்நேஷ்னல் வேர்ல்ட் கிரைசஸ்கள், இப்பயும் கூட நாங்கள் பல நாடுகளில் யுத்தங்கள் எல்லாமே பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி அந்த இடங்களில் இருக்கக்கூடியவங்களும் பாருங்கள் எவ்வளோ சமாளிப்புகளை செய்கிறாங்க. ஒரு விஷயத்தை பொறுமையோடு அணுகணும். இன்னைக்குள்ள இளைஞர்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து சோசியல் மீடியாவில் அதிகமாக நேரங்களை வீணாக கழிக்கிறாங்க. அவர்கள் வந்து அதை சோசியல் மீடியாவை வந்து படிப்புக்காக, இப்போ மற்றவங்களுடைய சாதனையாளர்களுடைய சில எப்படி அவங்க சாதிச்சாங்க அந்த மாதிரியான வீடியோஸுகளை அவங்க பார்க்கலாம், நிறைய புக்ஸுகளை ரீட் பண்ணலாம். இதெல்லாம் அவங்க படித்து அறிஞ்சு ஒரு சரியான முறையில் அவங்க வந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களால சாதிக்க முடியும். இன்றைக்கி இளைஞர்கள் வந்து நிறைய பேர் சாதிக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. நிறைய இளைஞர்கள் வந்து இன்றைக்கி இன்னோவேட்டிவாக யோசிக்கிறாங்க, அதை க்ரியேட்டிவாக யோசிக்கிறாங்க. ஆனால் சில இளைஞர்கள் வந்து தவறான வழியில் போகிறாங்க. அந்த இளைஞர்கள் வந்து அவங்களுடைய ஃபோக்கஸை வந்து சரியாக வைக்க வேணும். இந்த ஃபோக்கஸ் இல்லாமல் தான் நிறைய பேர் வந்து வழி தவறுறாங்க. ஒரு நாள்லேயே அவசரமாக காசு சம்பாதிக்கணும், பணக்காரராகணும்னு சொல்லி தவறான வழியில் போகிறாங்க. நீங்கள் உழைக்கணும், ஆனால் ஸ்மார்ட்டாக நீங்கள் திங்க் பண்ணி ஸ்மார்ட்டான முறையில், இன்னோவேட்டிவான முறையில் நீங்கள் சில விஷயங்களை செய்து நீங்கள் கண்டிப்பாக உயர்ந்து வர முடியும். அதுக்கு இந்த மாதிரி யுஏஇயில் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய வாய்ப்புகள்னு சொன்னால் இங்கே வந்து 200 நாட்டுக்கு மேல் உள்ளவங்க இங்கே வந்து சாதிச்சு இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி பிஸ்னஸில் வந்தவங்க உயர்ந்து இருக்கிறாங்க. ஸ்ரீலங்கன் பிஸ்னஸ் பீப்புள் வந்து இங்கே குறைவாக இருக்கிறாங்க. அதுக்கும் காரணம் வந்து ஒரு விஷயத்தை செய்யும் போது சரியான முறையில் திட்டமிடல் இல்லை. அந்த திட்டமிடல்களில் செஞ்சு அனுபவசாலிகள் கிட்ட போய் சில விஷயங்களை தெரிஞ்சு அவங்க செய்தால் நான் நினைக்கிறேன் நல்ல முறையில் இங்கே அவங்களுக்கு உயர்ந்து வர முடியும். கண்டிப்பாக எந்த ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னு சொன்னாலும், இல்லை அவங்களுக்கான யுஏஇயில் எந்த விதமான அதாவது ஆலோசனைகள் தேவைன்னு சொன்னால் எங்களுடைய பிஸ்னஸ் கம்யூனிட்டி மூலமும் அவங்களுக்கு நான் உதவ தயாராக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக நீங்கள் பிறந்தது ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு வரலாறாக, ஒரு சரித்திரமாக மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இன்றைய இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போது அதிகமானவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகம், உற்சாகம் வந்திருக்கும். என்னுடைய தந்தை ஒரு மிகப்பெரிய ஏழை, நான் எப்படி ராஜ்கலீலாக மாற முடியும் என்றெல்லாம் சிந்திக்க வேண்டாம். எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கின்றார், எவ்வளவு ரணங்களை, அவமானங்களை சந்தித்தார் என்ற விடயங்களை மிக தெளிவாக உங்களுக்காக வந்து பேசியிருந்தார். எனவே எந்த மூலையில் எந்த பெரிய ஏழைக்கு பிறந்த ஒரு மகளாக நீங்கள் இருந்தாலும் ஒரு ராஜ்கலீலாக உங்களாலும் மாற முடியும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சொன்னால் தன்னம்பிக்கை இருக்க வேண்டும், தியாகம் இருக்க வேண்டும், எதனையும் தாங்கிக் கொள்வேன் என்ற தைரியம் வர வேண்டும், சவால்களை சந்திக்க வேண்டும் என்ற தைரியம் உள்ளத்திலே இருக்க வேண்டும், வெறி இருக்க வேண்டும், லட்சியம் இருக்க வேண்டும். இவைகள் அனைத்தும் ஒன்று சேரும் பட்சத்திலே நீங்களும் ஒரு ராஜ்கலீல் தான். எனவே இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்த்தவர்கள் தனவந்தர்கள், நீங்கள் உங்களுடைய பணங்களை, உங்களுடைய செல்வத்தை எப்படி மிகைப்படுத்தலாம் என்பது சம்பந்தமான ஆலோசனைகள் தேவை என்றால் இவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். பல விடயங்களை சொல்லியிருக்கின்றார்கள், திரையிலும் நாங்கள் காண்பிக்கின்றோம். இவர்களை எப்படி நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக தனிப்பட்ட முறையிலே என்னை அறிந்தவர்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் கூட நான் அவர்களை உங்களுக்கு சம்பந்தப்படுத்தி விடுவேன். எனவே இந்த நிகழ்ச்சி சாதாரண ஏழையில் இருந்து உயர்ந்தவர்கள் வரை பயன்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்களும் பயன்பெற்றிருந்தால் கொமெண்ட் பகுதியிலே உங்களுடைய கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களுடைய பொன்னான நேரத்தை எனக்கு வழங்கி என்னையும் வரச் சொல்லி சிறப்பாக உபசரித்து என்னுடைய எல்லா வினாக்களுக்கும் பதில் சொன்ன உங்களுக்கு நேர்கள் சார்பாகவும் எங்களுடைய கலையகம் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரொம்ப நன்றி. ஜஸாக்கல்லா ஹைர். இது ஒரு மோட்டிவேஷனாக அமையறதுக்கு வாய்ப்பு தந்தமைக்கு முச்சம் நன்றி. இன்னும் ஒரு சிகரம் தொடு நிகழ்ச்சியிலே இன்னும் ஒரு சாதனையாளரோடு சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.